ஆப்கி அதாலத்துல சீனியர் லீடர் குலாம் நபி ஆசாத் மேல போடப்பட்ட இன்னொரு வழக்கு என்னன்னா, இவர் மக்களை தவறா வழி நடத்துறாரு. ஆசாத் சார், உங்க புஸ்தகத்துல நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னா, ஒரு நேரத்துல நீங்க காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆகியிருப்பீங்க. நீங்க சீனியரா இருந்தீங்க, அனுபவசாலியா இருந்தீங்க. ஆனா உங்களால ஆக முடியல. ஏன்னா நீங்க முஸ்லிம் மைனாரிட்டிங்கிறதுனால ஆக முடியல. ஆமா, சில நேரங்கள்ல நான் ஹிஸ்டரியோட விஷயங்களும் எழுதியிருக்கேன். அந்த நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். 47 முன்னாடியில இருந்தே காங்கிரஸ் இருக்கு. இந்த 70-75 வருஷத்துல 13-14 மைனாரிட்டிஸ் ஆளுங்க காங்கிரஸோட லீடர்ஸா இருந்திருக்காங்க. ஆனா 75 வருஷத்துல ஒருத்தரும் இல்ல. யார வேணும்னாலும் செஞ்சுப்பாங்க. ஏன் அவங்க உங்களை பிரசிடென்ட் ஆக்கல? நான் தான் சொன்னேனே, வெறும் செக்குலரிசம் சொல்றதுனால மட்டும் ஆயிடாது. இதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். நீங்க மைனாரிட்டியை சார்ந்தவருங்கிறதுனால உங்களால பிரசிடென்ட் ஆக முடியல. சோனியாஜியும் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டியவங்க, ஆனா ஆக முடியல. அவங்க மைனாரிட்டிங்கிறதுனாலயா இல்ல ஃபாரினருங்கிறதுனாலயா? இல்ல, அவங்கள மைனாரிட்டின்னு தன்னைத்தானே நினைக்கிறது இல்ல. மற்றவங்க யாரும் அப்படி நினைக்கிறது இல்லை. ஏன்னா மெஜாரிட்டியோட கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க மைனாரிட்டி மெஜாரிட்டி எதுலேயும் வித்தியாசம் இல்லை. அவங்கள யாரும் மைனாரிட்டி கணக்கிலே எடுத்துக்கல, மெஜாரிட்டியாக தான் நினச்சாங்க. அவங்க மெஜாரிட்டியோட ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க, அவங்க இந்து மதத்தை தான் பின்பற்றுறாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த விவாதம் பற்றி நான் புக்கில் எழுதியிருக்கேன். சுஷ்மாஜி அவங்களோட முடியை எடுத்துட்டு ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு வெறும் தலையோட தேசமெல்லாம் சுற்றுவேன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால் ஃபேமிலிலாம் பயந்துருப்பாங்க. எங்கே புதுசாக விவாதம் வந்துடும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஸோ இப்படியே இருக்கிறது நல்லதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இதை பற்றி நீங்கள் எப்பவுமே பேசுனது இல்லையா? அதான் தெரியும்ல. ஃபேமிலியோட சில விஷயங்களை நான் யாரோட ஃபேமிலிக்குள்ளேயே நான் நுழைய மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா அப்பவே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சரி. தவறான வழியில நடத்துறீங்கன்னு நான் ஏன் உங்களை சொல்றேன்னா, எல்டிஎஃப், சமாஜ்வாதி பார்ட்டிய, பிஎஸ்பிய எல்லாரையும் நீங்க சந்திச்சு பேசியிருக்கீங்க. சோனியாஜி பிரதமராக போறதா நீங்க எல்லார்கிட்டையும் சொல்லி இருக்கீங்க. இல்ல, அந்த நேரத்துல நாங்க ஒரு 3-4 பேர் தான் இருந்தோம். அது அது மிஸ்ஸஸ் காந்தி இருந்தாங்க, அகமது அண்ணா இருந்தாங்க, அதோட பிரணப் தாவும் இருந்தாங்க. அதை பத்தி முடிவெடுக்கும் போது இவங்கெல்லாம் இருந்தாங்க. நாங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நான் மீட்டிங்லேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். சாயங்காலம் இன்னொரு மீட்டிங் இருந்துச்சு, நான் போகல. ஸோ என் சைட்ல இருந்து நான் என்னோட எதிர்ப்பை தெரிவித்தேன். அவங்க ஃபேமிலிக்குள்ள கட்டாயம் இருந்துச்சு. இதெல்லாம் அவங்க சொன்னாங்க, நான் சைலண்டாக உட்காந்துட்டேன், அவ்வளோதான். டாக்டர் மன்மோகன் சிங்கை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? ரொம்ப புத்திசாலியானவர், படித்தவர், அறிஞர், ரொம்ப நல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர், எல்லாம் கொலிக்ஸாக இருந்திருக்கும். மன்மோகன் சிங் 5 வருஷமாக ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், நான் டூரிசம் மினிஸ்டராக இருந்தேன். எங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ரொம்ப உண்மையானவர், ரொம்ப ரொம்ப உண்மையானவர். ஒருவேளை பிரணாப் முகர்ஜி பிரைம் மினிஸ்டர் ஆயிருந்தா நாட்டை இன்னும் நல்லா ஆட்சி பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கலையா? அவரும் நல்லவர் தான். அதான் ஏற்கனவே நாங்க ஒருத்தரை தேர்ந்தெடுத்ததுனால முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்கணும் இல்லையா? யாரு இருந்தா சரியா வரும்னு யோசிக்கணும் இல்லையா? ஸோ நாங்களாம் என்ன நினைச்சோம்னா, மன்மோகன் சிங் ஆஸ் அ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் இருக்கும்போது நிறைய வளர்ச்சிகளை பார்த்தோம். நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மேலே தான் மக்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவர் எக்கனாமிஸ்ட், இருக்கிறதுலேயே பிரபலமான எக்கானமிஸ்ட். மன்மோகன் சிங் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து வந்ததுனால தான் அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்கன்னு ஒரு விஷயம் வெளியே வந்தது. அப்போ ரியல் மைனாரிட்டி ஒன்றும் 6லாம் இல்லை. ஏன்னா உண்மையான மைனாரிட்டி யாருன்னு உங்களுக்கே தெரியுமே. ஹிந்துஸ் வேணும்னு ஆண்டனி சாரும் சொல்றாரு. எங்களுக்கு ஹிந்துக்கள் தான் தேவைன்னு சொல்றாரு. அவர் ஒரு முதுகெலும்பு இல்லாத ஆளு. காங்கிரஸோட ஸ்போக்ஸ் பர்சன் சுர்ஜிவாலா என்ன சொன்னாருன்னா, ராகுல் காந்தி வெறும் இந்து மட்டும் இல்ல, உண்மையான இந்துன்னாரு. அப்படி இருந்தும் நான் பிரமோதி அவர் இல்லையா? இப்பெல்லாம் தேர்தலுக்கு இந்துக்கள் தேவைப்படுறாங்க. எல்லாத்த விட பெரிய பிரச்சனையே அந்த தேர்தல் தான். இப்போ உங்களை யாராவது கேள்வி கேட்கலாம். இப்போ காங்கிரஸ் போயிட்டு இருக்க நிலைமையை பார்த்தா 2024 எலெக்ஷன்ல பிஜேபிக்கு சவாலா இருப்பாங்களா? இங்க பாருங்க, என்னால சொல்ல முடியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். காங்கிரஸ்ல ரொம்ப சின்ன சின்ன ஆளுங்களாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லா விஷயங்களோட உண்மையை ஏத்துக்க அவங்க தயாரா இல்ல. அவங்க மீர் ஜாஃபர்னு சொல்றாங்க. ஆனா இவங்க தான் உண்மையான மீர் ஜாஃபர். காங்கிரஸுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு காங்கிரஸையே முழுகடிக்கணும்னு பாக்குறாங்க.
நான் வெளியே இருந்துக்கிட்டும், நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமும், நான் வெளியே ஆப்போசிஷன்ல இருந்துக்கிட்டும் காங்கிரஸ் சர்வே ஆகணும்னு நான் சொல்றேன். டெமோக்ரஸிக்கு நல்லதுதான் நடக்கணும். காங்கிரஸ் ஆளுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு டிசைவிங்கே இல்லை. ஆனா டெமோக்ரஸியோட நல்லதுக்காக இன்னொரு நேஷனல் பார்ட்டி கண்டிப்பா வேணும். 2 நேஷனல் பார்ட்டி கண்டிப்பா இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெமோக்ரஸின்னு ஒண்ணு இல்ல, டெமோக்ரஸிங்கிறது எப்போ முடிஞ்சு போச்சு, மோடி கழுத்து நினைச்சு டெமோக்ரஸி கொண்டுட்டாரா? ஆக்சுவலி பார்த்தா இவர் அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றாரு. ஒருவேளை இவங்க மோடிஜிக்கு ஹெல்ப் தான் பண்றாங்க. மோடிஜி 24 மணி நேரம் வேலை செய்யறாருன்னா காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் அவரை வம்பு இழுக்கிறதுக்காகவே 48 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. இன்னும் அவர் கேள்விக்கு பதில் கிடைக்கல. 2024ல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இவங்க ஜெயிக்கிறாங்க, அவங்க தோக்குறாங்கன்னு சொன்னா, ஒருவேளை நான் பிஜேபி ஜெயிக்குன்னு சொன்னா பிஜேபி காரன்னு சொல்லிடுவீங்க. காங்கிரஸ் இன்னும் வளரும்னு சொன்னா திரும்ப காங்கிரஸ்ல ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க மக்களுக்கு சொல்லலாம் இல்லையா? யாருக்கும் தெரியாம இங்கே சார், அது சொல்லுங்க. உங்களுக்கும் தெரியும், என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியும்.